இப்போ நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எங்கள் பேரனுக்கு கார்த்திக்கு பர்த்டே. அவனுக்காண்டி நிறைய சாப்பாடு ஐட்டம்லாம் நாங்கள் வெளியில் சொல்லிட்டோம். எல்லாம் நம்ம செய்ய முடியாது. நேற்று செய்ய சொன்னாங்க, வேண்டாம்னால எல்லாமே செய்ய முடியாது, ஒரு ஆளாக நம்ம வேலை பார்க்க முடியாதுன்ட்டு வெளியில் சொல்லிட்டோம். பாதாம் பால் மட்டும் நாங்கள் இன்றைக்கி வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் பாதாம் பால் தான் எனக்கு செய்ய போகிறோம். இது ரொம்ப நாளாக நான் பாதாம் பால் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுவோம்ட்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்களே கார்த்திக்கு பர்த்டே முன்னிட்டு இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் பாதாம் பால் எப்படி செய்யணும். நான் வீட்டுக்கு செய்கிறது வேறு மாதிரி செய்வோம், சிம்பிளாக செஞ்சுருவேன். ஃபங்க்ஷனுக்குன்னா நிறைய செய்யணும். அப்போ நிறைய செய்யும்போது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பாதாம் பால் ஃபங்க்ஷனுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிற இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் வர வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பாதாம் பால் செய்கிறதுக்கு 1/2 கிலோ பாதாம் பருப்பு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டே நம்ம ஊற வைக்கணும். நைட்டே ஊற வச்சு காலையில் தோல் உரிக்கனாலும் உரிக்கலாம். இல்லைன்னா இப்போ சுடுதண்ணியில் போட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும். நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சுடுதண்ணியில் தான் இன்றைக்கி போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாதாமை இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். நல்லா ஊறி வந்துடும். 10 நிமிஷத்தில் நம்ம எடுத்து உரிச்சுக்கலாம். இதில் எல்லாத்தையும் போட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இதிலே ஊறட்டும். மூடி வச்சுருவோம், இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி நிற்கிது. இது தண்ணி சூடாக தான் இருக்குது. தண்ணியை வடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஊறி எப்படி நிற்கிது பாருங்கள். அதாவது அந்த தோலெல்லாம் உப்பிக்கிட்டு நிற்கிது. இப்படி அமுக்குனால வந்துடும். எடுத்து இப்படி ஒரு அமுக்கணுன்னு வந்துடுறது. இப்போ எல்லாமே உரிச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சிடலாம். இந்த அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வேக வச்சோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா 6 லிட்டர் பால் வாங்கியிருக்கிறோம். 6 லிட்டர் பாலை வச்சு தான் நம்ம பாதாம் பால் செய்ய போகிறோம். இது பாலை காய்ச்சிக்கலாம். நம்ம பால் எல்லாமே உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ காய வச்சுக்கலாம். நான் சின்ன பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். அதனால் பொங்குனா இடம் பத்தாதுன்னு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சுறேன். இதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பாதாம் பால் செய்கிறது நல்ல அகலமான பாத்திரத்தில் ஊற்றி கிண்டணும். இன்னொன்று நல்லா பொங்கி ஆடை படியும். அப்போ ஆடை படிய நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தான் நல்லா சுண்டை காய்ச்சி கொஞ்சம் கெட்டியாக வரணும். நம்ம ஊற்றுனதோட கொஞ்சம் பால் குறையணும். அப்போ தான் அது அந்த பாதாம் பால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பாதாம் எடுத்து லைட்டாக ஆற வச்சு அரைச்சிக்கலாம். சும்மா லைட்டாக வெந்தால் போதும், ரொம்ப வேகணுங்கிறது இல்லை. இந்த தண்ணியை பாதாம் வெந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாம், பால்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற பாதாமே அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது பால் வச்சுருந்தது தான், அதிலே ஊற்றிக்கலாம். பாருங்க, பாதாம் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தூக்கி மாறி பாருங்கள், எவ்வளோ ஆடை வந்திருக்கு பாருங்கள். நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். நல்லா பொங்கி 15-20 நிமிஷமாக நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஆடை வந்துருச்சு. நான் அப்படியே விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் கிண்டிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே குளிக்க போயிட்டேன். அதனால் வீடியோவில் காட்டலை. ஏன்னா நான் பொங்கிருச்சுங்கிறாங்க, பொங்குனதெல்லாம் காட்டலேன்னு நினைப்பீங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ இதில் கொதிக்க லேட் ஆகுது. சின்ன பாத்திரமாக இருந்தால் சீக்கிரம் கொதிக்க. அதனால் இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். இப்போ பாதாம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் போல் பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் ஊற்றிக்கிட்டோம்னா கட்டிப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றி கிண்டிக்கலாம்.
பாருங்க, அதாவது 6 லிட்டர் பால், 1/2 கிலோ பாதாம், அப்புறம் வந்து பாதாம் பவுட்ரு 1/2 கிலோ வாங்கியிருக்கிறோம். பாருங்க, பாதாம் பவுட்ரு கொஞ்சம் பாலாக போட்டுக்கலான்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் இது வாங்கியிருக்கிறோம். அதனால் வந்து நான் வந்து ஒரு ஏன்னா 60-70 பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும் இல்லையா, இதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குது, கொதிக்கட்டும். இப்போ நம்ம பாதாம் பவுட்ரு கொஞ்சம் போல் கலக்கி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம 1/2 கிலோ பாதாம் எடுத்து நல்லா ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்கிறோம். 1/2 கிலோ பாதாம் பவுட்ரு, மொத்தம் இதுக்கு வந்து 1 கிலோ. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். குங்குமப்பூ வாங்கிட்டு வந்துருக்குறோம். இப்போ இதை போட்டுக்கலாம். பாருங்கள், குங்குமப்பூ போட்டோன்னா நல்லா கலர் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் ரிச்சாக இருக்கும். நம்ம வந்து ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, வீட்டுக்குன்னா கரெக்டாக இருக்குது அந்த கலரு. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனில் கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்சம் கலர் வேணும். அதனால் கொஞ்சம் போல் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். அப்படி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இப்போ பாதாம் பால் ரெடி. இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ தூக்கி ஒன்றா சேர்த்துக்கலாம். பெரிய பாத்திரத்தில் ஊற்றுனதுனால கொஞ்சம் லேட்டாச்சு பொங்கி வர்றதுக்கு, அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிருந்தேன். இப்போ நம்ம பாதாம் பால் பாதாம் பவுடரெல்லாம் சேர்க்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் இடம் பத்தாலும் அதே பெரிய பாத்திரத்தில் மறுபடியும் சேர்த்துருக்குறேன். அதனால் என்னடா அதுலேயும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. பொங்கிருச்சுன்னா அதில் வந்து இடம் பத்தாது. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்க்கும் பொழுது இந்த பெருசில் ஊற்றி பாதாம் பால் பாதாம் பவுடரெல்லாம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து இடம் பத்தா. அதனால் இதில் ஊற்றிக்கிறேன். பாருங்க, பிஸ்தாவை வந்து பிஸ்தா பாதாம் எல்லாம் சேர்த்து நுணுக்கி இது மேலே போட்டுக்கணும். இதுவே இது நல்லா தான் இருக்குது, அதனால் நான் போடலை. நீங்கள் வந்து கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே 1-2 நச்சு மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இது நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் கொண்டு போகிறோம். இது வந்து அவர் பாக்ஸில் ஊற்றி எடுத்துகிட்டு போக போகிறோம். செமையாக இருக்குது பாருங்க. இப்போ இந்த கேனில் ஊற்றி எடுத்துகிட்டு போக போகிறோம். சுற்றி இது மாதிரி ஆடை படைஞ்சிருக்கு பாருங்க. இப்படி பாதாம் பாலுக்கு இப்படி பிடிக்கணும் இந்த சுற்றி. இப்போ பாதாம் பால் ரெடி. ஃபங்க்ஷனில் நிறைய பேர் பாதாம் பால் எப்படி செஞ்சீங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்கிற புட்டிலே இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. கடையில் வாங்குறது கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.